ஆசிரியர் பணியில் பணி உயர்வுக்கு தகுதி தேர்வு கட்டாயம், அதாவது டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டியது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு கூறியுள்ளது. இத்துடன் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மத மொழிவாரி சிறுபான்மை பள்ளிகளுக்கு விலக்களித்த 2014ஆம் ஆண்டு தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் வகையில் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றியும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை என்று கூறியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அஞ்சுமன் ட்ரஸ்ட், தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு ஆசிரியர் கூட்டம் உள்ளிட்டோர் சார்பில் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் இறுதியில் இன்று தீர்ப்பு கூறியது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணியில் பணி உயர்வுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் என தெரிவித்த உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற 5 ஆண்டுகள் மட்டுமே பணிக்காலம் உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயத்திலிருந்து விலக்களித்துள்ளதுடன் ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிக்காலம் உள்ளவர்கள் தகுதி தேர்வு கட்டாயம் எழுத வேண்டும் என்றும், இல்லை என்றால் கட்டாய ஓய்வு பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் தீர்ப்பு கூறியுள்ளது. மேலும் சிறுபான்மை கல்வி நிலையங்களில் இந்த டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயப்படுத்த வேண்டுமா என்ற விவகாரத்தை அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் வகையில் தலைமை நீதிபதியிடம் பட்டியலிடவும் உச்சநீதிமன்றம் இன்றைய தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளது.